பாவக்காவே அவ்வளவும் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இப்படி ஒரு வாட்டி பொரியல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? பாவக்காவை விதையை நீக்கிட்டு ரொம்ப பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்து அது பொரிஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போதே 2 பெரிய பல் பூண்டை நசுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காரத்தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பரட்டிட்டு இது கூட பொடியாக நறுக்கின பாவக்காவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடி போட்டு எடுத்து நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதான். நல்லா சுருளில் வேக விடுங்க. அடிக்கடி மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் தேங்காய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா வெந்து வந்த பிறகு பாவக்காயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு இறக்கிக்கலாம். இது சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் இதை அப்படியே போட்டு சாப்பிட்டு பாருங்கள். குழம்பு கூட தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காவே பிடிக்காதவங்க இப்படி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கசப்பே சுத்தமாக தெரியாது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.